2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதல் காரணமாக முழு ஸ்ரீலங்காவோட வாழ்வியலும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்த கொரோனா இப்படி ஸ்ரீலங்கா மிகவும் பின்தங்கப்பட்ட பொருளாதார ரீதியாகவும் மற்றும் காரணிகளால் ஸ்ரீலங்காவில் நிறைய நெருக்கடிகளை சந்தித்து வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி தியத்தலாவில் நடைபெற்ற ரேஸில் கோரமான முறையில் 7 பேர் உயிரிழந்தாங்க. அதில் மிகவும் பரிதாபமாக 8 வயது சிறுமி ஒருவரும் அவரது தாத்தாவும் உயிரிழந்தது மிகவும் மனதுக்கு வேதனை தரக்கூடிய செய்தியாக ஸ்ரீலங்கா முழுவதும் பேசப்பட்டது. 28வது முறையாக நடைபெறுகின்ற இந்த ரேஸ் 1993ஆம் ஆண்டு நடைபெற ஆரம்பிக்குது. போஸ்கில் என்று சொல்கிற அந்த மலைக்குன்றில். இந்த மலைக்குன்று ஸ்ரீலங்கா ஆர்மியில கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு மலைக்குன்று. இந்த ரோடை செய்கிறாங்க ஹன்ஸ்ரேல் என்று சொல்கிற ஜெர்மன் நாட்டவர் அவரும் இந்த ரேஸை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறது ஒரு விசேஷ தன்மையாக இருந்தது. அதே நேரம் 1993ஆம் ஆண்டு முதலாவது மிஸ்டர் ஃபாக்ஸ் பட்டத்தை பெற்றது வீரராக கருதப்பட்ட காசிம் அவர் 72 வயது நிரம்பியவர். அவரும் இந்த ரேஸுக்காக வந்திருந்தார். இந்த மாதிரி ஒரு பின்னணியோட, அதாவது இந்த ரேஸ் 5 வருடங்களாக நடைபெறவில்லை. இதில் கரடு முரடாக அது ரேஸுக்கு உகந்ததான ஒரு சூழல் அந்த ரோட்ஸ் இருக்கவில்லை. ஸோ அந்த லெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மிக வேகமாக போனாலும் கிட்டத்தட்ட 40-45 செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு லெப்பை கடக்கலாம். இந்த 45 செகண்ட்ஸுக்குள்ளே இந்த லெப்பை இருந்தாலும் 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் முழு லெப்ட ஒரு லெப் கொண்டு போகிறதுக்கான தூரமாக இருந்திருக்கு. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக தான் இருந்தாங்க. 5 வருஷமாக நடக்காட்டியும் ரினியூ பண்ணின பிறகு அந்த ரோடை கிட்டத்தட்ட முன்னைய விட இன்னும் அதிகமாக வைட் ஆக்கப்பட்ட ரோடாகத்தான் இந்த ரோடு இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஸில் முதலாவது பைக் ரேஸ் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு கார் ரேஸ் நடந்திருக்கு. இதுதான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக நிறைய கிரிட்டிசைசேஷன்ஸ் இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமாக, இந்த ஆக்சிடென்ட்ல அதாவது லெப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிற நேரத்தில் முதலாவது ஒரு கார் கண்ட்ரோல் இல்லாமல் பிறண்டு இருக்கு. இந்த கார் பிறண்ட பிறகு மற்ற கார்கள் இதை தெரியாம தாண்டி மோதுண்டு மக்கள் இருக்கிற இடத்தை நோக்கி போய் அந்த மக்களை காவு கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த லெப்டில் வேகமாக போய்கொண்டிருந்த கார் இந்த ரேஸில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் கார்கள் போயிருக்கு. இந்த 160 வேகத்தில் போன காரில் ஒரு கார் பிறண்டு இருக்கு. அதுக்கு பின்னால் வந்த கார் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அது இன்னும் ஒரு காரோட மோதி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. அதனால தான் அந்த பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இறந்திருக்கிறார்கள். முதலாவது கார் விபத்து நடந்த பிறகு நோமேன் ஏரியான்ற ஒரு ஏரியா ஒன்று, அதாவது சாதாரண இந்த லெப்ஸில் பார்த்து அவங்களுக்கு தெரியும், ஓரங்களில் டயர் எல்லாம் போட்டு மணல் மேடுகளை வச்சிருப்பாங்க. அதாவது பொதுமக்களுக்கு அதுக்கு பின்னால மிக தூரத்துக்கு பிறகு தான் போய் பார்க்கலாம், கிட்ட பார்க்கலாது. பட் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ஆர்வக்கோளாறால இந்த பொதுமக்கள் பார்த்திக்கிறாங்க. ஸோ இந்த பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ண இயலாத நிலைமையில இந்த மார்ஷல்ஸ் இருக்கிறாங்க. மார்ஷல்ஸ்னா அங்கே இருக்கிற கண்ட்ரோலர்ஸ். ஸோ அவங்களும் சாதாரண அந்த கண்ட்ரோல்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா இந்த லெப்ஸில் தான் இருப்பாங்க, அந்த ரோட்டில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது அல்லது ஏதாவது அசௌகரியமாக இருந்தால் டக்குன்னு மணல் மேடுக்கு பின்னால் அவங்க பாஞ்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த பிறகு மக்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த மணல் மேடு ஓரத்துக்கு. ஸோ மார்ஷல் மணல் மேடு முன்னாலே இருந்திருக்கிறார் ரோட்டில். ஸோ அடுத்த கார் ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது மார்ஷல்ஸுக்கு பாய்ந்து மணல் மேட்டுக்கு பின்னால் போய்கொள்ளையிலாது அங்கனைக்கு க்ரௌடடாக இருந்திருக்கு. இதில் 4 மார்ஷல்ஸ் அந்த இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. இன்றைய அப்டேட் என்னென்றால் இதில் கலந்து கொண்ட 2 ரேசர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணப்பட்டதாக நிஹால் தல்து என்று சொல்கிற போலீஸ் ஸ்போக்ஸ்மேன் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் இன்னும் பல சந்தேகங்களையும் மீடியா மூலமாக எழுப்பி இருக்கின்றார். கைது செய்யப்பட்ட இருவரும் ஒருத்தர் 36 வயதை சேர்ந்த மாத்தரை சேர்ந்தவர், மற்றவர் 47 வயது ஆன பேராதனியை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் ரேசஸாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட கவனஈனமாக இது நடந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தில் இவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிமாண்ட் பண்ணக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் அந்த புக்குகளில் இருக்கிறதால தான் இவங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நிஹால் தல்து என்று சொல்றவர் குறிப்பிட்டு கூறிக்கொண்டு இருக்கின்றார், மீடியா ஸ்போக்ஸ்மேனாக இருந்து கொண்டு. இதில் நிறைய கிரிட்டிசைசேஷன்ஸ் வருது. அதாவது இவங்க 2 பேரும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் மணல் அதிகமாக இருந்ததால் முன்னுக்கு வர ஒரு விஷயத்தையும் எங்களால் கண்டு கொள்ள முடியாமல் இருந்ததால் தான் கண்ட்ரோல் இல்லாமல் போய் மோதுண்டதாக சொல்லிக்கிறாங்க. அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. என்றால் ரோடொண்டை செய்யும் பொழுது அடிக்கடி வாட்டரிங் பண்ண வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டாக நிறைய தண்ணி சொல்லி அதை மட் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த ரேஸில் அப்படி தான் நடக்கும் வளமையாக.
சேராக்க வேணும். நிறைய ஓட்டை பண்ணுவாங்க. ஓட்டை பண்ணின பிறகு 4-wheel டிரைவ் ஒன்று ஈவெண்ட் ஒன்றாக வைப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு தான் கார் ரேஸ் வந்து ஓட விடும். இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு இல்லை, அல்லது ஓட்டர் வந்து அதிகமான அளவு போதிய அளவு ஓட்டர் வந்து பயன்படுத்தப்பட்டு இல்லாததுதான் அதிகமாக தூசி வாரத்துக்கு காரணம். அதிகமாக தூசி வந்ததால் தான் முன்னுக்கு என்ன நடந்துன்னு தெரியாமல் எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போய் மோதுண்ட நிலைமை உருவாகி இருக்கின்றது. இந்த ரிமாண்ட் பண்ணப்பட்ட 2 ரேசஸும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒவ்வொரு கருத்துகள் நிலவி வருகிறது. ஒன்று வந்து 1,00,000 பேரை விட அதிகமான ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட போதிய அளவு பாதுகாப்பு இங்கே வழங்கப்பட்டு இல்லைன்னு ஒரு கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த ஆமியாலயம் போலீஸ் ஆலயம் வந்து மேலதிக விசாரணைகளை கேரி அவுட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்ற நியூஸ் வந்து அப்டேட்டாக கிடைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமாக 4 பிளேம்ஸ் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒன்று வந்து போதிய அளவு வாட்டரிங் பண்ணப்படாத நிலைமை, அதனால தான் தூசி வந்து இந்த ரேசஸ் சொன்ன பிளேம் வந்து இருக்கிறது. ஒன்று வந்து போதிய அளவு வாட்டரிங் பண்ணப்படாத நிலைமை ஒரு பிளேமாகவும், 2வது பிளேம் வந்து மக்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கவில்லை என்றது ஒன்றும். அடுத்தது மணல் மேடிட குவாலிட்டி வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஒன்றும். அடுத்தது வந்து இமீடியட்ல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அங்கனைக்கு இருக்கவில்லை என்றது தான் இவங்க சொல்ற பிளேமாக இருந்து வருகிறது. அதாவது முதலாவது ஆக்சிடென்ட் நடந்தவுடனே ஆர்வக்கோளராக பலர் வந்து பார்த்திருக்கிறாங்க. இதுல தான் அந்த சிறுமியும் வந்து தாத்தாக்கு சொல்லிக்கிறாங்க, தனக்கு இந்த விஷயம் ஒழுங்கா கிளியரா விளங்குது இல்லை, அதனால கிட்ட கொண்டு போய் காட்ட சொல்லி, அதனால தான் தாத்தா கூட்டி போய் காட்டிக்கிறாங்க. இதனால தான் பரிதாப முறையாக இந்த கார்கள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக வந்து மோது உண்டு. இந்த சிறுமி உட்பட தாத்தா உட்பட இன்னும் மார்ஷல்ஸ் 4 பேரை காவு கொண்டிருக்க இந்த உயிர்களை. ஸோ இதை சம்பந்தமாக பிளேம் பண்ணுறதுல 1993ஆம் ஆண்டு வீரராக இருந்த ஷேன் குணவர்தன, இவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் உண்டு. இவர் நிறைய பிளேம்களை வந்து ஒரு மீடியாவில் சொல்கிறார். இவர் சொல்கிற காரணங்கள் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகலாம். அதாவது இவர் சொல்கிற காரணத்தில் வந்து ஒன்று வந்து டஸ்ட் கூட இருந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணப்பட்டில்லை. 2வது வந்து ஃப்ளாக் ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டில்லை. அதாவது ஃப்ளாக்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு எல்லோ ஃப்ளாகை காட்டுவாங்க. அந்த எல்லோ ஃப்ளாகை காட்டினால் டபுள் எல்லோ ஃப்ளாகும் காட்டுவாங்க. அந்த டபுள் எல்லோ ஃப்ளாக் காட்டின பிறகு முன்னால் ஒரு ஆபத்து இருக்கின்றது அர்த்தம். ஸோ டபுள் ஃப்ளாக் காட்டப்பட்ட இடம் வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல தான் காட்டப்பட்டிருக்கிறதே, அது பிழையான முறை. இந்த டபுள் எல்லோ ஃப்ளாக் எங்கே காட்டப்பட்டிருக்க வேணும்னால் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இல்லை காட்டப்பட்டிருக்கணும், அதை விட முன்னால் போய் காட்டியிருக்கணும். அப்போ தான் வார வாகனங்களுக்கு ஸ்லோவாக அவதானமாக வரலாம். ஸோ டபுள் எல்லோ ஃப்ளாக் காட்டப்பட்ட இடம் வந்து தவறான இடம் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால தான் அந்த மற்ற வாகனங்கள் வந்து மோதுண்டு நிலைமை இருந்திருக்கு. அடுத்தது வந்து வாட்டரிங் லெவல், அதாவது வாட்டர் பண்ணுற லெவல் வந்து மிகவும் முறையாக இருந்து இல்லைன்னு தான் அவர்கள வாதம் இருந்து வருகிறது. இந்த இன்சிடென்ட்டோட நடக்கிற கிரிட்டிசைசேஷனில் இன்னும் ஒன்று தான், அந்த இடத்துல பொசிஷன் ஆகியிருக்கிற மார்ஷல்ஸ் வந்து அந்த இடத்துல பொசிஷன் ஆகியிருக்க கூடாதுன்றதும், அந்த இடத்துல இருந்திருந்தாலும் பொதுமக்களை வந்து அந்த ஓரத்துக்கு வந்திருக்க விடக்கூடாதுன்றது வந்து இவங்களுக்கு இருக்கிற பிளேம்களில் உண்டு. அந்த பிளேமை இன்னும் எப்படின்னா ஷேன் குணவர்தன சொல்றாருன்னா, தே ஆர் லைக் சிட்டிங் டக்ஸ்ன்றாங்க. அதாவது சிட்டிங் டக்ஸ்னா எந்தவித செயற்பாடுகளையும் செய்யாமல் ஒரே இடத்துல டக் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத இவங்க செஞ்சிருக்கிற வேலை அப்படி இருக்கிற இல்லை. இவங்க வந்து ஆக்டிவாக இயங்கி இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு இந்த பொதுமக்கள் சாதாரணமாக வருவாங்க பார்க்குறதுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பொதுமக்களை வரவிட்டிருக்க கூடாதுன்னு வந்து இவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு எதிரான வாதம் மிக பலமாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னென்றால் இந்த மார்ஷல்ஸ் தான் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட உயிர்களை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இது மாதிரி கிரிட்டிசைசேஷன்ஸ்க்கு எதிராக நடக்கிற வாதங்களாக இருக்கின்றால் இந்த இன்சிடென்ட்ல உயிரிழந்தவர்கள 4 பேர் வந்து இந்த மார்ஷல்ஸ் தான். மணல் மேடுகளை பற்றி சொல்லும் பொழுது அங்கே நடக்கிற விமர்சனம் எப்படின்னா, இட் இஸ் லைக் பொட்டில் நெக்னு தான் சொல்லுவாங்க. பொட்டில் நெக்னால் பொட்டில்ட அந்த விளிம்புல இருக்கிற அளவு தான், அதாவது மிகவும் குறைந்த அளவான பாதுகாப்பு தான் இந்த மணல் மேடுகள் இருக்கு. அதாவது இட்ஸ் நாட் யூஸ்ன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த விமர்சனங்கள் அமைஞ்சு பெற்றிருக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் மாறும் அதை பற்றி கதைப்பவர்களும் சொல்றாங்க. இந்த டிரைவர்ஸ் மேல எந்த பிழையும் இல்லை. இது சாதாரணமாக வளமையாக டிரைவர்ஸுக்கு வேறு வழி இல்லாமல், அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 45 செகண்ட்ஸில் வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் லெப்பை ஃபினிஷ் பண்ணுறேன்னா எவ்வளோ வேகமாக இந்த கார் நகர்ந்து கொண்டிருக்கு. அதாவது 160 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது சடன்லி ஒரு டிசிஷன் எடுக்க இயலாமல் போகும். இது ஒரு ஆக்சிடென்ட். இது வந்து பர்பஸ்லி நடந்தது அல்ல என்று சொல்கிறது தான் இன்சிடென்ட் சார்பாக கதைக்கிறவங்க.
என்னதான் இருந்தாலும் கடைசியாக நிகால் தல்துன்னு சொல்கிற போலீஸ் ஸ்போக்ஸ்மேன் வந்து சொல்லிக்கிறார் அவருக்கு, அதாவது இந்த டிரைவர்ஸ் வந்து மது போதையிலாக இருந்திருக்கிறாங்கன்றதையும் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேணும் இனி வார விசாரணைகள் என்று சொல்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் உடைத்து தள்ளியிருக்கிறார் வந்து மீடியாவில். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னால் 30ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணப்பட்ட இருக்கிறவர்கள் ஆமியால் வேறையாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு இன்கொயரியை, அதே நேரம் போலீஸால் வந்து வேறையாக ஒரு இன்கொயரியை கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த இன்கொயரி வந்து சப்மிட் பண்ணப்படும். இது இன்கொயரி சப்மிட் பண்ணப்பட்ட பிறகு தான் அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கும்ன்றது பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு புறம் வெற்றி கொண்டாலும் இன்னைக்கு வந்து உயிரிழந்த இழப்புகளை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்பத்துக்கு போனால் 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 21ஆம் தேதி மிலேச்சத்தனமாக கொண்டு குவிக்கப்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கணும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 5 வருடங்களாக நீதி கிடைக்காமல் அல்லது அது குறைவாக கிடைக்கிறதாக ஆதங்கத்துடன் இருக்கின்ற ஸ்ரீலங்கா மக்கள்கிட்ட மத்தியில் வந்து இன்றைக்கு அதே டேட்டில் அதே 4ஆம் மாதம் அதே 21ஆம் தேதி ஒரு 2 மணித்தியாலங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த திகதி வந்து இன்னும் ஒரு சோகமான திகதியாக ஸ்ரீலங்காட வரலாற்றில் விட்டு செல்லப்பட்டிருக்கு. அப்பாவி சிறுமி 8 வயது ஒரு சிறுமியின் உயிரிழப்போடு சேர்த்து. இது சம்பந்தமாக நீங்கள் பார்க்குற கோணம் என்னன்றது கமெண்ட்டில் பண்ணுங்கள் அல்லது இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். இது சம்பந்தமாக அப்டேட் இருந்தால் நிச்சயமாக மற்றும் ஒரு பதிவில் இது சம்பந்தமாக அப்டேட்டுகளை நாங்கள் பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவங்களுக்கு அதெல்லாம் நல்ல விருப்பம், இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அதனால தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அது தெரியலைன்னு சொன்னனால அவங்கள முன்னே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன வாக்கில் தான் கார் வந்து மேலே மோதி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்தது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஆழ்ந்ததுக்கும் அவங்கள மாதிரி யாரும் இல்லை. யாருக்கிட்ட எந்த கெட்ட பேர் வாங்கினதில்லை. இப்படிவா படிப்பாங்க, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தான் அவங்க. அதே மாதிரி அவங்க தாத்தாவை நல்லா அனுப்பாக பார்த்துக்கிறோம் தான் அவங்க.